பாரிஸ் மண்ணில நிறைய தமிழ் ஓவியர்கள், அதாவது ஆண்பாள் பெண்பாள் என்ற இருபாளர்களுமே தங்களுடைய ஓவியங்களை காட்சிப்படுத்தி கொண்டு வருகிறோம். இப்பொழுது தொடர்ந்து அந்த காட்சிப்படுத்தல் நடந்து கொண்டு இருக்குது. அப்படியாக நான் முன்கூட்டியே வாசுகன் என்பவர் ஒருவர் குரோம்பாலை என்ற மிகப்பெரிய கண்காட்சியகத்தில் தன்னுடைய ஓவியத்தை காட்சிப்படுத்தியதோடு தமிழ் எழுத்தில் தன்னுடைய ஓவியத்தின் வரலாற்று செய்தியை பொறித்து காட்சிப்படுத்தியதை என்று நாங்கள் பெருமைப்பட்டதாகவும் கூறியிருந்தேன். மறுபடியும் அவர் அல்ஃபாவில் என்ற ஊரில் தன்னுடைய ஓவியங்கள் அத்தனையையும் காட்சிப்படுத்தியது மட்டுமல்லாமல் அங்கு சிறுவர்களுக்கான ஒரு சின்ன அத்திரியையும் செய்திருந்தார். அதாவது ஓவியங்கள் வரைகிறதுக்கான ஒரு வழியையும் செய்திருந்தார். பிரெஞ்சு தமிழ் பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து ஒரு பெரிய மேசிலிருந்து அந்த ஓவியம் வரைதல் நிகழ்ச்சி நடந்தது. அது சார்ந்த விடயமாகத்தான் நான் இப்ப காணொலி போட போறேன். கண்டு மகிழுங்கள். அல்ஃபாவில் என்ற ஒரு ஊரில் ஓவியர் வாசுகனுடைய ஓவிய கண்காட்சியோட குழந்தைகளுக்கான ஒரு சிறு அத்திலியே என்று சொல்லப்படுற ஒரு சின்ன ஓவியம் வரையும் வகுப்பும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரியாக 3 மணிக்கு வகுப்பு ஆரம்பிக்க இருக்கிறது. அந்த வகுப்பு ஆரம்பமாவதற்கு குழந்தைகள் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து சேர்ந்து வகுப்பு ஆரம்பிக்கும் வரை அவருடைய ஓவியங்களை கொஞ்சம் பார்த்து மகிழ்வோம் பாங்கோ. தமிழருடைய கிராமத்தில் கூட்டு குடும்பம் இப்படியான ஓவியங்களைத்தான் இவர் அதிகம் வரைஞ்சு கொண்டிருக்கிறார். அவருடைய கற்பனைக்கு இணங்க அவர் அந்த ஓவியங்களை வரைகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியான ஒரு ஓவியம்தான் இது. கிராமம் என்ற வகையில் தமிழ் கிராமம் என்ற பெயரில் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது. அந்த தமிழ் கிராமத்தில் ஒரு பெரிய மனிதர், அவரை சுற்றி மக்கள், அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு வாழும் மக்கள் போன்ற ஒரு விடயமாக இது இருக்கிறது. இதை ஒரு கூட்டு குடும்ப வடிவம் என்று கூட கூறலாம். கூட்டு குடும்பத்தை அதிகம் ஆதரிக்கும் ஒரு இளைஞராகவே வாசுகனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு நான் லவனையும் என்னுடைய ஊரில் இருந்த இன்னும் 2 சிறுவர்களையும் கூட்டிச் சென்றிருந்தேன். இவர்கள் எல்லாரும் இணைந்து படம் வரைவதற்கான ஆயத்தங்களில் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கணும். கலர்களை எடுத்து வச்சு பென்சில்களை எடுத்து வச்சு படங்கள் வரைகிறதுக்கு தயாரான நிலையில் நிற்கணும். ஓவியங்கள் என்று சொன்னாலே குழந்தைகளுக்கு மிக மகிழ்ச்சி தான். அந்த வகையில் குழந்தைகளை ஓவிய போட்டி செய்கிற மாதிரி அல்லது ஓவியம் வரைய விடுறது அவர்களுக்கு மிக பிடிச்ச விளையாட்டாக இருக்குது. இப்படியான விடயங்கள் மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ஊர்களில் நடைபெற்றால் குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் ஆர்வமாகவும் ஓவியங்கள் வரைகிறதுக்கு கற்றுக்கொள்வார்கள். அதோடு தங்களுடைய கெட்டித்தனங்களை வெளியில் காட்டுறதுக்கும் அது வழியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இது ஒரு வகுப்பறை அல்லாமல் தங்களுடைய மனதுக்கு தெரிந்த தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற ஓவியங்களை வரைய சொல்லித்தான் வாசுகன் கேட்டிருந்தார். ஒவ்வொருவரும் தங்களுடைய மன ஓட்டத்துக்கு இணங்க ஓவியங்களை வரைந்து கொண்டிருந்தார்கள். 6 வயது நிரம்பிய இச்சிறுவன் மிக அழகாக வேகமாக கை தூக்காமலே ஒரே கோட்டிலேயே ஒரு அழகான சிறுவனை வரைந்திருந்தது ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வடிவ ஓவியங்கள், இயற்கை காட்சி, மனிதன், காடு, மலை, சூரியன், சந்திரன், வீடு என்று சொல்லி ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு வடிவமான ஓவியங்களை வரைஞ்சு கொண்டு இருந்துச்சுன்னா அதிகமான குழந்தைகளின் மன ஓட்டத்தில் வீடு என்ற ஒரு விடயம்தான் இருக்கும். நாங்கள் ஊர்லேயும் அப்படித்தான் வீடு, சூரியன் போன்ற ஓவியங்களைத்தான் அதிகமாக வரைவோம். அதுவும் இலங்கையை சார்ந்த குழந்தைகள் என்று சொன்னால் அவர்கள் இலங்கையில் இருக்காவிட்டாலும் தென்னை மரம் போன்ற விடயங்களையும் வரைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் இவர் தென்னை மரத்தை வரைஞ்சிருக்கிறது மிக அழகாக இருக்குது. தென்னை மரம் நாங்கள் சிலோனில் கீற மாதிரி சூரியன் கீழே இருந்து வலிக்கிடுது. ஏன்னா எங்களோட சூரியன் இது என்ன இது என்ன இது மண்ணா மண்ணா. ஒருவர் ஒரு ஓவியம் மட்டுமல்லாது ஒன்றுக்கு மேற்பட்ட 2 3 ஓவியங்களை வரைகிறதுக்கு வாசுகன் வாய்ப்பு கொடுத்திருந்தார். ஆகவே ஒவ்வொருவரும் தங்களுடைய மன ஓட்டத்தை மிக நீண்ட தூரம் ஓட விட்டு நிறைய கற்பனை நிறைந்த ஓவியங்களை வரைஞ்சு கொண்டு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 1 மணித்தியாலத்திலேருந்து 2 மணி நேரமாக அந்த ஓவிய வகுப்பு என்று சொல்வதை விட ஓவியங்கள் வரைவதற்கான ஊக்குவிப்பு என்று சொல்லும் அளவுக்கு அந்த நிகழ்வு நடைபெற்றது. பெற்றோர்களாகிய நாங்கள் அவர்கள் வரையும் பொழுது அருகில் சென்று எங்களுடைய எண்ணத்தை அவர்களுக்குள் திணிக்க வேண்டாம் என்பதை வாசுகன் எங்களிடம் உறுதியாக கூறியிருந்தமையால் பிள்ளைகளின் மன ஓட்டத்துக்கு இணங்கவே ஓவியங்கள் வரையப்பட்டது. ஒவ்வொரு குழந்தைகளும் அழகான வர்ணங்களை தங்களுடைய ஓவியங்களுக்கு தீட்டியிருந்தார்கள். அதன் பின் சின்ன ஒரு விளையாட்டு மாதிரி தான் செய்து வச்சிருந்த லைட்டிங் வேலைப்பாடான ஒரு ஓவியத்தை பிள்ளைகளுக்கு காட்டி மகிழ்வித்தார் வாசுகன். முழுக்க குழந்தைகளுக்கான ஒரு நிகழ்வு தான். கிட்டத்தட்ட 6 வயசுக்குட்பட்ட பிள்ளைகளுக்குத்தான் இப்படியான நிகழ்வு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். அதுக்கு மேலே செல்ல பிள்ளைகளுக்கு அது
அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குமோ தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த காலத்து குழந்தைகள் குழந்தைத்தனத்தை துளைத்து பெரியவர்கள் போல செயல்பட தொடங்குவதால் இப்படியான சின்ன திட்டங்கள் எல்லாம் அவர்களின் மனதை கொள்ளையடிக்குமோ தெரியவில்லை. இருந்தாலும் அந்த ஒரு நாள் குழந்தைகள் குழந்தைகளாகவே இருப்பதற்கான வாய்ப்பை வாசுகன் அளித்தது மிக நன்றாக இருந்தது. அதன் பின் அவருடைய ஒவ்வொரு ஓவிய கண்காட்சிகளையும் பார்த்து கொண்டு வந்தோம். கற்களால் மண்ணால் அவர் செய்த ஒவ்வொரு ஓவியங்களையும் அவர் விளக்கம் தந்து கொண்டு வந்தார். இயற்கை நாகரிகம், இடப்பெயர்வு, இனமோதல் மற்றும் அடையாளம் பற்றி ஆராய்கிறார். அவரது பயணங்களின் மூலம் சேகரிக்கப்பட்ட மணல், கடல், எச்சங்கள், வைரமான மரத்துண்டுகள் மற்றும் தாய் நிலத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட மசாலா தூள்கள் படைப்பாக்கத்தில் உயிர் படைக்கின்றன. ஒவ்வொரு நாடுகளுக்கும் அவர் பயணம் மேற்கொண்ட போது அங்கு கிடைத்த ஒவ்வொரு இயற்கை பொருட்களையுமே தன்னுடைய ஓவியத்துக்கான காட்சி பொருளாக வைத்திருக்கிறார். அவருடைய கண்ணுக்கு இந்த இயற்கை பொருள்கள் எல்லாம் ஒவ்வொரு வடிவமாக தென்பட்டதை வைத்து அதற்கான ஒரு கதையையும் அவர் உருவாக்கி இருக்கிறார். தன்னுடைய ஓவியங்களுக்கான இன்ஸ்பிரேஷன் புத்தகங்களையும் அவர் காட்சிப்படுத்தியிருந்தார். மரத்துண்டுகளாக இருக்கட்டும், சாக்காக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், கடகப்பட்டியாக இருக்கட்டும், இவை கூட அவருக்கு ஒரு ஓவியமாக தென்படுகிறது. ஒரு பலகையில், சங்கில், கல்லில் என்று சொல்லி முகங்களை வரைவதில் அவர் மிகவும் ஆர்வம் கொண்டிருப்பவராகவே தெரிகிறது. அல்ஃபாவில் என்ற ஒரு ஊரில் மிகப்பெரிய மெடியாத்தேக்கில் தான் இவருடைய அந்த ஓவிய கண்காட்சி சில நாட்களாக நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த மெடியாத்தேக்கில் இருக்கிற அத்தனை சுவர்களிலும் இவருடைய ஓவியங்கள் ஒவ்வொன்றாக அலங்கரித்து கொண்டு இருந்தன என்று சொல்லும் அளவுக்கு அந்த மெடியாத்தேக் அவருக்கு அவ்வளவு உதவி செய்திருந்தது. அவர் வாழும் ஊரும் அதுவாக இருப்பதால் கூட அதற்கான ஒரு வழியை அந்த மெடியாத்தேக் செய்திருக்கலாம் என நான் நினைக்கிறேன். இந்த ஓவியத்தில் குப்பைக்குள்ள எறிகிற செய்தித்தாள்கள், சாக்கு பேப்பர், பார்சல் அனுப்புகிற பெட்டி, கடிதம் போன்றவற்றையெல்லாம் ஒட்டி ஒரு முக வடிவமாக ஆக்கியிருக்கிறார். ஒவ்வொரு முக வடிவத்திலையும் ஒவ்வொரு பழைய பொருட்கள் அல்லது வீணாகிற பொருட்களை வைத்துத்தான் அவர் ஓவியங்கள் வரைந்திருப்பது குழந்தைகளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் என்று நான் சொல்லலாம். எறிகிற பொருட்களை எல்லாம் வீணாக்காமல் அதை நீங்கள் உங்களுடைய கைவேலைக்காக பயன்படுத்தினால் மிக அழகான ஒரு ஓவியமாகவோ சிலையாகவோ அல்லது ஒரு அழகான பொருளாகவோ மாற்ற முடியும் என்பதற்கான ஒரு உதாரணமாக இந்த ஓவியங்கள் இருக்கின்றன. இங்கு காட்சிப்படுத்தியிருந்த அத்தனை ஓவியங்களும் முகங்களை கொண்டே காட்சிப்படுத்தி இருந்தன. முகமூடி போன்றோ அல்லது ஒருவருடைய முகம் போன்றோ ஏதோ ஒரு கதை கூறும் ஒரு விடயமாகவோ அவை இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இந்த ஓவியங்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும் அல்லது அந்த கருப்பொருட்களையும் ஓவியரிடமே கேட்டு அறிந்து கொள்வது நல்லதாக இருக்கும் என நினைக்கிறேன். இந்த ஓவியம் கோம்பாலே என்ற எக்ஸிபிஷன் ஹால்லையும் வைக்கப்பட்டிருந்தது. முதல் வாசுகனை நான் அங்கு தான் சந்தித்தேன். இந்த ஓவியத்துக்கான விளக்கத்தையும் அவர் எனக்கு கொடுத்திருந்ததால் இந்த ஓவியத்தை பற்றி மட்டும் என்னால் பேச முடியும். அவர் பிரான்ஸ் நாட்டுக்கு வரும் பொழுது போட்டு வந்த ஜாக்கெட், அதாவது குளிருக்கு போட்ட உடுப்பு ஒன்று தான் கிழித்து இதில் ஓவியமாக வரைந்ததாக, அதாவது ஒட்டி வரைந்ததாக சொல்லியிருந்தார். அதை பற்றி மட்டும் எனக்கு தெரிந்திருந்தது. இது கட்டுமரம், இது ஒரு கடல் என்ற ஒரு வடிவத்தில் நீல நிறத்தில் கொண்டு இந்த ஓவியம் வரையப்பட்டது. ஒரு மீனவன் என்ற ஒரு வடிவமாகவும் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்குது. பயணங்கள் மேற்கொள்றதில் வாசுகன் மிகவும் ஆர்வம் கொண்டவர். அதிலும் முக்கியமாக தமிழர்களுடைய எச்சங்கள் தேடி பயணம் செய்வதில் அவர் மிகவும் ஆர்வம் கொண்டிருக்கிறார். அதே போல் குவாதலூப் என்ற தீவுக்கு சென்றிருந்த போது அங்கும் தமிழர்களுக்கான தமிழருடைய பாரம்பரியம் என்று அவர் எண்ணும் ஒரு விடயமாக இந்த ஓவியங்களை வரைந்திருக்கிறார். இதிலும் கூட வில்லேஜ் என்ற தலைப்பில் அல்லது கூட்டு குடும்பம் என்ற தலைப்பில் இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கிறார் குவாதலூப் என்ற தீவில். இதில் தான் காட்சிப்படுத்திய ஒவ்வொரு விடயங்களும் முக்கியமாக ஒவ்வொரு தொழில் சார்ந்தவர்களுடையதாக அமைக்கப்பெற்றது என்று சொல்லியிருக்கிறார். அதில் இந்த ஓவியம் பைலட், விமானி என்ற ஒரு தலைப்பில் வரைஞ்சதாக சொல்லுகிறார். இந்த ஓவியத்தில் தான் பயன்படுத்திய பொருட்கள் அத்தனையும் தன்னுடைய தாயார் ஈழத்திலிருந்து தனக்கு பார்சல் அனுப்பிய பெட்டி போன்றவற்றை வைத்துத்தான் செய்ததாக சொல்லுகிறார். கார்ட்போர்ட் பெட்டி போன்றவற்றை எல்லாம் வச்சு இந்த ஓவியம் வரைந்ததாக சொல்லுகிறார். நான் முன்னம் சொன்னது போல இந்த ஓவியம் தான் பிரான்ஸ் நாட்டுக்கு வருகை தரும் பொழுது போட்டிருந்த ஜாக்கெட்டை கிழித்து ஒட்டி வரைந்த ஓவியம்தான். இந்த ஓவியத்தில் கருப்பு, வெள்ளை என்ற 2 வர்ணங்களை மட்டும் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த ஓவியத்துக்கு எத்ராங்கர் என்ற ஒரு பெயரையும் இட்டிருக்கிறார். எத்ராங்கர் என்றது வெளிநாட்டவர் அல்லது அந்நியர் என்று கூட சொல்லலாம், அந்நிய நாட்டவர் என்று கூட சொல்லலாம். பிரான்ஸ் நாட்டுக்கு தான் ஒரு அந்நியராகவும், சொந்த நாட்டுக்கு சென்றால் அங்கும் ஒரு அந்நியராகவும், கடைசியில் இந்த புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாருமே
எந்த நாட்டிலும் அந்நியர்களாகவே இருப்பதாக கருதுவதை இந்த ஓவியம் வாயிலாக தான் வரைந்திருப்பதாக கூறுகிறார். இந்த ஓவியத்திற்கு ஃபிஷர்மேன் அண்ட் ஹிஸ் வைஃப் என்று பெயரிட்டிருக்கிறார். மீனவரும் அவனுடைய மனைவியும் என்று இதற்கு பொருள் கொள்ளலாம். நீல நிற வர்ணத்தை காட்டி கடலுக்குரிய ஒரு தொழில் என்பதை அழகாக காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கீழ்ப்பகுதியில் மீன்களும் மேற்பகுதியில் ஒரு தோணியும் அதோடு மீன் பிடிக்கும் வலையையும் கொண்டு இதில் ஒட்டி அந்த ஓவியத்தை அழகாக வரைந்திருக்கிறார். நீல நிறம் என்ற ஒரு வகையில் இது ஒரு மீன் தொழில் அல்லது கடல் தொழிலை குறிப்பது போலவே காட்சிப்படுத்துகிறது. இப்படியாக ஒவ்வொரு தொழிலாளிகளையும் அவர் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கூட்டு குடும்பம் என்ற தலைப்பில் இந்த ஓவியம் வரையப்பட்டது. இந்த ஓவியமும் கோம்பாலே என்ற ஒரு மிகப்பெரிய ஓவிய கண்காட்சி சாலையில் வைக்கப்பட்டிருந்தது 2025ஆம் ஆண்டு. இந்த ஓவியத்தை தான் வரையும் பொழுது தன்னோடு இணைந்து இன்னொரு மியூசிக் கம்போஸை பண்ணுற ஒருவர் இந்த ஓவியத்தை வாசுகன் வரையும் பொழுது எழும் இசையை கம்போஸை பண்ணி கொண்டிருந்ததாகவும் 2 கலைஞர்களும் இணைந்து அந்த ஓவியத்திற்கான வேலைப்பாடுகளை செய்ததாகவும் சொல்லியிருந்தார். தான் ஓவியம் வரைய மற்றவர் தன்னுடைய ஓவியம் வரையும் சத்தத்தை கேட்டு இசையமைத்ததாகவும் கூறினார். இந்த ஓவியம் வரைவதற்கு தான் இயற்கை வர்ணங்களை மட்டுமே பயன்படுத்தியதாக சொன்னார். மஞ்சள், மிளகாத்தூள், கரித்துண்டு போன்றவற்றைத்தான் இந்த ஓவியத்திற்கான வர்ணங்களாக தீட்டியதாக கூறுகிறார். இந்த ஓவியத்திற்கு தலைவிகள் என்று பெயரிட்டிருக்கிறார். விலாஷ் என்ற தலைப்பில் இப்படியான தப்லோக்கள், கிராமம் என்ற தலைப்பில் இப்படியான 20 ஓவியங்களை தான் வரைந்துள்ளதாக கூறுகிறார். சூரியனுக்கு கீழிருக்கும் தலைவி என்று இந்த ஓவியத்திற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. குவாதலூப் என்ற தீவில் பெண்கள் எல்லோரும் சுடும் சூரியனுக்கு கீழ் வேலை செய்து கொண்டு இருப்பதை குறிப்பதாக இந்த ஓவியம் கதை சொல்லுவதாக அவர் கூறுகிறார். இதுவும் குவாதலூப்பை சார்ந்த ஒரு பெண்ணின் ஓவியம் போல வரைந்திருக்கிறார். மிளகாய்த்தூளையும் தேனையும் கலந்து இந்த ஓவியத்திற்கு வர்ணம் தீட்டியதாகவும் தலையில் குவாதலூப் நாட்டுக்குரிய துணி வகையை தலையில் வைத்திருப்பதாகவும் சொல்லுகிறார். எங்களுடைய நாட்டில் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய மரப்பலகை, பழங்கள், சாக்கு துண்டு போன்றவற்றையெல்லாம் வைத்துத்தான் இந்த ஓவியங்கள், சிலைகள் செய்ததாகவும் முன்னம் தான் வாழ்ந்த காலத்தில், அதாவது ஈழத்தில் தான் வாழ்ந்த காலத்தில் நீராக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், எதையும் பணம் கொடுத்து வாங்குவது இல்லை என்றும் இன்றைய காலகட்டத்தில் அரசியல் மாற்றத்தால் நீரை கூட காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் எங்களுடைய இலங்கை மண் இருப்பதாகவும் வெளிநாட்டவருக்கு விளக்கம் கூறிக்கொண்டிருக்கிறார் வாசுகன். தான் ஓவியம் வரைகிறதுக்காக தன்னை இன்ஸ்பிரேஷன் பண்ணின நூல்களை எல்லாம் சேகரித்து இதில் காட்சிப்படுத்தி இருப்பதாகவும் தான் எடுத்துக்கொண்ட கற்கள், அதில் ஒட்டி இருக்கிற சிற்பிகள் போன்றவற்றையும் இங்கு அழகாக காட்சிப்படுத்தியிருப்பதாகவும் கூறுகிறார் வாசகன். மொத்தத்தில் அவர் இயற்கையை விரும்பி இயற்கைகளை கொண்டே தன்னுடைய ஓவிய கண்காட்சிகளை அதிகமாக அமைத்திருப்பதை நான் கண்ணூடாகவே பார்த்திருக்கிறேன். வாசுகனின் இன்னும் ஒரு ஓவிய கண்காட்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.